வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் சர்ச். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். லீனியர் சர்ச் இஸ் a straightforward algorithm used to search for an element in a list. இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸில் நம்ம ஒரு நம்பரை தேடுறோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணி தேடுவோம். அதுதான் வந்து லீனியர் சர்ச். It checks each element of the list one by one until the desired element is found for the list end. ஸோ அந்த லிஸ்ட்டு முடிகிற வரைக்கும் நமக்கு டார்கெட் எலமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது தேடுற அந்த எலமெண்ட்டு கிடைக்கிற வரைக்கும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். இட் ஒர்க்ஸ் ஆன் போத் அன்சார்ட்டட் அண்ட் சார்ட்டட் லிஸ்ட். அதாவது அரேஞ்ச்டு எலமெண்ட்ஸ்லையும் தேடலாம், அரேஞ்ச் பண்ணது எலமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து தேடிக்கலாம் இந்த சர்ச்சில், லீனியர் சர்ச்சில். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே 6 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 3, 7, 5, 1, 9, 8. In this case, the algorithm will check each element in the list until it find the number 5. இப்போ 5 இங்கே தானே இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு எலமெண்ட், இந்த 3 வந்து 5யா, இந்த 7 வந்து 5யா, இந்த 5 வந்து 5யா. ஸோ இங்கே வரும்போது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை செக் பண்ணோம். Check if the current element is the target element. இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் தேடக்கூடிய நம்பராக இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி அந்த நம்பர் தான்னா அதோடைய இண்டெக்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ். அப்படி இல்லையா அடுத்த பொசிஷனுக்கு அடுத்த எலிமெண்ட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட், அந்த நம்ம தேடுற எலிமெண்ட்டு இல்லைன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் -1ன்னு காட்டும். அப்போனா அந்த எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். So start at the first element of the list. Check if the current element is the target element. If it is, return the index of the element. If it is not, move to the next element and repeat the process. If the element is not found, it will return -1 value. Okay, இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கான கோட் பார்ப்போம். ஸோ லீனியர் சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம லிஸ்ட்டு வாங்கிக்கிறோம், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே டார்கெட் எலிமெண்ட்டை கொடுத்துரும். அது என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த லூப்புக்குள்ளே செக் பண்ணுது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த டார்கெட் வேல்யூ கூட செக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஐ, அந்த அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா -1, நீங்கள் தேட எலிமெண்ட் இதில் இல்லவே இல்லைன்னு காட்டும். நெக்ஸ்ட் இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இப்போது இந்த அல்காரிதம் படி இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலிமெண்ட்டை தானே செக் பண்ணுது. அப்போ இதுக்கு டைமிங் வந்து 1. எலிமெண்ட் ஃபவுண்ட் அட் த பிகினிங், அதாவது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா டைமிங் வந்து 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது எலிமெண்ட் இஸ் அட் த எண்ட் ஆர் நாட் ப்ரெசன்ட் அட் ஆல், அதாவது அந்த எலிமெண்ட்டு கிடைக்கவே இல்லை, நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைக்கவே இல்லை லாஸ்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி தான் அதுக்கு டைமிங் வந்து n. ஆவரேஜ் கேஸ், அதாவது நடுவிலே கிடச்சிரும் சில எலிமெண்ட், ஸோ அதுக்கு டைமிங் வந்து n. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அல்காரிதம் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் சர்ச்சுக்கான டெஃபினிஷன் எழுதணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், இதில் நம்ம 5 தேட போகிறோம். அது தேடுறதுக்கான ஸ்டெப்ஸு, மொதல் எலிமெண்ட்டை செக் பண்ணோம், இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா -1 நாட் ஃபவுண்டுன்னு நம்மளுக்கு காட்டும். அதுக்கான கோடு, அதற்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.